அண்மைச் செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கோவை மாவட்டம் வால்பாறையில் பெய்து வரும் கனமழையின் காரணமாக மரம் முறிந்து விழுந்து போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருக்கிறது. 6வது கொண்டை ஊசி வளைவில் விழுந்த மரத்தை அகற்றும் பணியானது தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் நேசராஜ் வழங்க கேட்போம். நேசராஜ், அங்கிருக்கக்கூடிய சூழல் என்ன விவரம்? வணக்கம். கோவை மாவட்டம் வால்பாறையில் கடந்த 2 தினங்களாக வானிலை ஆய்வு மையம் ரெட் அலர்ட் விடுத்திருந்த நிலையில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்து வருகிறது. இந்த நிலையில் இன்று காலை வால்பாறையிலிருந்து பொள்ளாச்சி செல்லும் நெடுஞ்சாலையில் உள்ள 6வது கொண்டை ஊசி வளைவில் மரம் முறிந்து விழுந்ததால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. மேலும் நேற்று மானாம்பள்ளி பகுதியில் சாலையின் குறுக்கே மரம் முறிந்து விழுந்து போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. சக்தி தலனார் பகுதியில் மரம் முறிந்து விழுந்ததால் மின்சாரம் முற்றிலும் துண்டிக்கப்பட்டு 2 தினங்களாக மின்சாரமின்றி அந்த பகுதி பொதுமக்கள் பெரும் பாதிப்புக்குள்ளாகி வருகின்றனர். இந்த நிலையில் நேற்று இரவு கருமலை எஸ்டேட் தேயிலை ஆலை அருகே மரம் முறிந்து மின்கம்பம் மீது விழுந்ததால் மின்கம்பம் அருந்து சாலையில் விழுந்தது. இந்த நிலையில் கனமழையால் இன்று வால்பாறையில் உள்ள கருமலை, இறைச்சல் பாறை நீர்வீழ்ச்சி, நடுமலை ஆறு, கூழாங்கல் ஆறு மற்றும் பிர்லா நீர்வீழ்ச்சி உள்ளிட்ட ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் அனைத்து துறை சார்ந்த அதிகாரிகளும் கண்காணிப்பு பணியை தீவிரப்படுத்தி வருகின்றனர். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur.